நெல்லையில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல், பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட அறிவுறுத்தல். வரலாறு தெரியாதவர்கள் திமுகவை மிரட்டுகிறார்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். உதயநிதி எதை செய்தாலும் சரியாக செய்கிறார், அமைச்சர் துரைமுருகன் புகழாரம். சீமானின் கொள்கையில் பிடிவாதம் வியத்தலுக்குரியவை, சீமானை வாழ்த்திய கமல்ஹாசன். வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், ராமதாஸ் அறிவிப்பு. சாலை விபத்தில் பலியான போலீசாரின் குடும்பத்திற்கு 19.43 லட்சம் நிதி திரட்டி உதவியளித்த தமிழ்நாடு காவல்துறை. புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அரசு மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளது, பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் கட்சி மக்களிடையே சாதி மத மோதலை உருவாக்குகிறது, ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிகள் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன, அமித்ஷா சாடல். அரசுமுறை பயணம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு புறப்பட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பு, மக்கள் கடும் அவதி. பிலிப்பைன்ஸ் நாட்டை புரட்டி போட்ட கால்மேகி புயல், பலி எண்ணிக்கை 188 உயர்வு. இஸ்ரேல் ஹமாஸ் போர், காசாவில் 69,000 பேர் பலி. குமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.